Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழகத்தில் பெரும்பாலான திட்டங்கள் மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மத்திய அரசு உரிய நிதியை வழங்குவதில்லை என்று கூறி வருகிறார்கள். இதற்கு மத்திய நிதியமைச்சர்கள் உள்ளிட்டோர் புள்ளி விவரங்களுடன் பதிலளித்து வருகிறார்கள். இச்சூழலில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு பற்றிய கணக்கு விவரங்களை தமிழக அரசிடம் கவர்னர் ரவி கேட்டுள்ளார். தமிழகத்தில் துறை வாரியாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், அதில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்பு திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து 2023 டிசம்பர் வரை பெறப்பட்ட நிதி எவ்வளவு, அதில் செலவு செய்தது எவ்வளவு போன்ற விவரங்களை தமிழக அரசிடம் கவர்னர் கேட்டுள்ளார். கவர்னர் கேட்டுள்ள விவரங்களை அனுப்பும்படி அனைத்து துறைகளுக்கும் தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவரங்கள் கிடைக்கும்போது மத்திய அரசு மீது மாநில அரசு சொல்லும் புகாரின் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என பாஜக எதிர்பார்க்கிறது.